குழப்ப காலம். நாங்க வாழ்ற காலம் என்ன காலம்? குழப்ப காலம். குழப்ப காலம் உண்டான குறைவுதான் மேலோங்கினம். சரிதானே? இப்ப முஸ்லிம்கள் நிம்மதியா ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தாங்க 1300 வருஷமா. எவ்வளவு காலமா? இப்ப மக்கள் சொல்றேன், சும்மா ரதத்னா லகுமுல் கர்ரத அலைஹிம். உங்களுடைய சக்தி, உங்களுடைய குழப்பம் திரும்பவும் மேலோங்குது. நீங்க குழப்புறீங்க. இப்ப என்ன குழப்பம்? இந்த குழப்பத்தை உருவாக்குறதுக்காக வேண்டியவங்க 1200 வருஷமா பிளான் பண்ணினாங்க. எவ்வளவு காலம் பிளான்? 1200 வருஷமா பிளான். ஒரு முறை மஷூரா பண்ணினார்கள், அடுத்த முறை மஷூரா பண்ண கபூர்ல அடுத்த ஜெனரேஷன் மஷூரா பண்ண. இப்படி திட்டம் போட்டு 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 ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை அவங்களுக்கு உதவியா எடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இந்த ஷயாத்தீன லயூஹூன இலா அவுலியாஇஹிம். இந்த ஷைத்தான்கள் யூதர்கள்ட்ட காதுல போய் ஊதுறாங்க. என்ன செய்யறாங்க? காதுல போய் ஊதுறாங்க, ரகசியம் சொல்றாங்க. அதைத்தான் இவங்க எடுத்து சூழ்ச்சி செய்யறாங்க. விளங்குதா? யூதர்கள் கடுமையான விரோதிகள் முஸ்லிம்களுக்கு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், லதஜிதன்ன அஷத்தன்னாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூத். ஈமான் கொண்ட விசுவாசிகளுக்கு மிக கடுமையான விரோதிகள் யூதர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. அது மட்டுமில்ல, லா தத்தகிது பிதானகம் மின் தூனிகும். நீங்க அந்த யூதர்களை அவங்களோட கூட்டாளிமார ஆக்கிக்கொள்ள வானம். லா யஅலூனகும் கபாலா. உங்களுக்கு சூழ்ச்சி செய்யாமல் விட்டுவிட மாட்டார்கள். வத்தூம அனித்தும். நீங்கள் கஷ்டப்படுவதைத்தான் அவர்கள் ஆசை வைக்கிறார்கள். கத்பதத்தில் பஃபாஉ மின் அஃவாஹிஹிம். அவர்களுடைய நாவால வெளிப்பட்டிருக்கிறே உங்களுக்கு சில வார்த்தைகள், அவைகள் அல்ல விரோதங்கள். விரோதங்கள் வெளிப்படுறது தானே, கேள்விப்படுறது தானே. யூதர்கள் இப்படி செய்வாங்க. இவைகள் அல்ல விஷயம். அக்பர். அவர்களுடைய உள்ளங்களுக்குள்ளால மறைத்து வச்சிருக்கக்கூடிய சூழ்ச்சிகள், திட்டங்கள், விரோதங்கள் ரொம்ப பயங்கரமானது என்று குர்ஆன். யார் சொல்றான்? யார் சொல்றான்? அடுத்தது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஹான்தும் ஹாவுலா. இந்த யூதர்களும் அவர்களும், நீங்களும் இந்த யூதர்கள், துஹிப்பூனஹும். நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள். வலா யுஹிப்பூனகும். அவர்கள் உங்களை நேசிப்பதில்லை. யார் சொல்ற? அல்லாஹ். சரி, இவங்க முழு உலகத்தையும் கைப்பற்றதுக்கு 6 பிளான் போட்டான். எத்தனை? 6 தலைப்பு கீழால முழு உலகத்தையும் ஆட்சி செய்யற. இதுக்கு என்ன செய்யற? 1800க்கு பின்னால இதுக்குரிய வேலை திட்டத்தை ஆரம்பிக்கும். முழு உலகம் எங்களுக்கு கீழால வரணும். 1000 நவ குடியேற்றவாதம் என்று படிச்சீங்களா? சார், 1979 அட்வான்ஸ் லெவல் சிலபஸ்ல இருந்தது. யார் படிச்சீங்க? ஓ லெவல் பாஸ் பண்ணி அட்வான்ஸ் லெவலுக்கு போனார்கள். 80-81 அட்வான்ஸ் லெவல் செஞ்சார்கள். ஈகா நம்ம குடியேற்றவாதம் படிக்கலையா? சரி, உலகத்தை முழுமையா எங்க ஆட்சி கீழால இருக்கும். நாங்க ஆட்சி செய்யணும். இதுக்கு என்ன செய்யணும்? இந்த அன்றைக்கு 1800கள்ல உலகத்தில் இருந்த 2 சாம்ராஜ்யங்கள், ஒன்று உஸ்மானிய பேரரசு, அடுத்தது பிரித்தானிய ஆட்சி. பிரிட்டிஷ் ஆட்சிய என்ன செஞ்சாங்கடா? போல் மூலமாக. போல் தெரியுமா? போல் யாரு? போப் இல்ல, போப் இல்ல, போல். கடைசிக்கு எல். போல் யாரு தெரியுமா? ரோமன் கேத்தலிக் உருவாக்கினவர். ரோமன் கேத்தலிக் என்ன?
யூத கிறிஸ்தவர்கள், ஜூடியோ கிறிஸ்டியானிட்டி, அல் யஹூதியத்துல் மசீஹிய்யா, யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய விரோதிகளா இல்லையா? அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்த விபச்சாரின்னா நவுது பில்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாத்த சிலுவையில் அறைஞ்சாங்க, அறையப்படல, அவங்களோட பார்வையில் அறைஞ்சாங்க, அப்படித்தானே? விரோதிகள். ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றுபட்டாங்க. எதன் மூலமா? ரோமன் கத்தோலிக்கம் மூலமா. பைபிள் என்ன? பைபிள்ல ரெண்டு பகுதியை சொல்லுவோம். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுன்னா என்ன? தௌராத். பழைய ஏற்பாடுன்னா என்ன? பேசுங்களே, தௌராத். புதிய ஏற்பாடுன்னா இன்ஜீல். இன்ஜீலையும் தௌராத்தையும் ஒன்று சேர்த்து வேதம் உண்டாக்கினாங்க. அதுதான் இப்ப இருக்கிற பைபிள். யூத கிறிஸ்தவம் என்று உண்டாக்கி அமெரிக்கா யூதர்களுடையது. அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர் யார்? கொலம்பஸ். கொலம்பஸ் ஒரு யூதர். அவர் அந்த அடிப்படை சட்டத்தை நிறுவினார். இந்த நாட்டுக்கு கவர்மெண்ட் அமைக்கணும். செனட். எது? செனட். செனட்ல உள்ள அவ்வளவு மெம்பர்ஸும் துப்பரவான யூதர்கள் ஆகிடும். அவங்க வேண்டிய மார்க்கம் வாழலாம். ஆனா கவர்மெண்ட் அமைக்கணும் யாரு? செனட். உங்களுக்கு சட்டம் தெரிஞ்சிக்கும், நான் விரிவுபடுத்தல. எந்த ஜனாதிபதி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு செனட்டுடைய ஆதரவு பெறலையோ ரிஜெக்ட் பண்ணப்படுவார். எந்த கவர்மெண்ட்டும் ரிஜெக்ட் பண்ணப்படுவார். அது அடிப்படை லோ அந்த நாட்டுடைய. சரி, அதுக்கு போற அமெரிக்கா பிரிட்டிஷ் ஒன்று சேர்ந்து இப்ப இவங்களோட சாம்ராஜ்யம் யூத சாம்ராஜ்யமா மாறி. இந்த காலத்தை பற்றி தான் நல்ல குர்ஆன்ல சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிதுல் யஹூத வன்னஸாரா அவுலியா. இந்த யூத கிறிஸ்தவர்களை நீங்க உங்களோட கூட்டாளிமார பொறுப்புதாரியா ஆக்கிக் கொள்ள வேணும். பஅதுஹும் அவுலியாஉ பஅத். யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கும், கிறிஸ்தவர்கள் யூதர்களுக்கும் கூட்டாளிமார். அது எப்ப? அது இப்ப. وَمَن يَتَوَلَّهُم مِّنكُمْ فَإِنَّهُ مِنْهُمْ. யார் இவங்களை பொறுப்புதாரியா கூட்டாளிமாரா எடுப்பாங்களோ அவங்களும் யூதர்கள் தான் என்று குர்ஆன் சொல்லுது. என்ன செஞ்சாங்க? பிரிட்டிஷ கையில் எடுத்தாங்க. அதுக்கு போற உஸ்மானிய பேரரசை வெளிக்காட்டுறதுக்கு சதி செஞ்சாங்க. இதுக்காக வேண்டிய அரபியல்ல ஏஜென்ட் தள்ளி கொடுத்து வாங்கினாங்க. அவங்கள அரேபிய வெறிய உண்டாக்கினாங்க. நாங்க உஸ்மானிய கிலாபத்தில் கீழால் இருக்க மாட்டோம். இந்த துருக்கியர்கள் அஜமியர்கள், நாங்க அரபியர்கள், அஜமியர்கள் எங்கள் ஆட்சி செய்ய தேவையில்லை. நபியுடைய கடைசி கொத்துபால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால சொன்னாங்க, லா ஃபضل على عربي على عجمي ولا على عجمي على عربي. எந்த ஒரு அரபிக்கும் அஜமியின் மீதோ அல்லது அஜமிக்கு அரபியின் மீதோ எந்த சிறப்பும் கிடையாது நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இந்த அரேபியர்கள் இருக்கிற அரபிய வெறி உண்டாக்கப்பட்டுச்சு. அவங்கள புரட்சியுள்ள ஆளர்களாக ஆக்கப்பட்டாங்க. 1921ஆம் ஆண்டு முதலாக ஜித்தா எங்க ரியாத் கைப்பற்றப்படுது. எது? ரியாத் கைப்பற்றப்படுது. யாரால? நீங்க டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கு சரித்திரம் தெரிஞ்சா தேடிக்கோங்க. இதுதான் ஐயாமுல் ஃபித்ன உருவாக்குற முதலாவது சதி. ஐயாமுல் முழுக்குக்கு போற ஐயாமுல் ஃபித்ர் விலகுதா? அரச காலத்துக்கு போற ஃபித்னாவுடைய காலம். அரசர்களுடைய இந்த ஆட்சி முறையை ஒட்டச்சி ஃபித்னாவுடைய ஆட்சியை கொண்டு வரதுதான் முஸ்லிம்கள் செய்யப்பட்ட கெட்ட சதி, பயங்கரமான சதி, கேவலமான வேலை. முஸ்லிம்களுக்கு இதால கிடைச்ச அடி வேற ஏதாலையும் கிடைக்கல. நான் சொல்றேன் கேளுங்க. அப்ப என்ன செஞ்சான்? இங்கிலீஷ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்து 10 பேரை சுத்தமா தயாரிச்சு அனுப்பி வச்சான் அரபு நாடுகள்ல.
சரியான ஒரு ஆளை பிடிச்சி சவுதி அரேபியாவை வேறையாக்கி எடுக்கிறதுக்காக வேண்டி, அதாவது இந்த ஜசீரத்துல அரப வேறாக்கி எடுத்து இந்த பேரை மாற்றி வேற பேர் போடுறதுக்காக வேண்டி இதுல ஏற்படுத்தப்பட்ட புரட்சி தான். 2 பேர் 3 பேர் இந்த பேர் சொல்ல முடியும், தேவையில்ல, பேர் சொல்ல தேவையில்ல. மலிக்கு சவுத் சவுதியாவை நிறுவியவர், அவருக்கு உடந்தையாக உறுதி கொடுத்தவர் அடுத்தவர். இவங்க 2 பேரும் சேர்ந்து அரபியல்ல புரட்சியை உண்டாக்கி முஸ்லிம்களை 80,000 முஸ்லிம்களை கொலை செஞ்சு சவுதியா என்ற ஒரு நாட்டை நிறுவுறதுக்காக வேண்டி முதலாவது கைப்பற்றப்பட்டுச்சு நஜித், ரியாத். இதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில ஹதீஸ் வருது, தஃபுலு கர்ன ஷைத்தானி பைன நஜித், ஷைத்தானுடைய கொம்பு ரியாதில் இருந்து தான் உதயமாகும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்கிக்கோங்க, யதார்த்தங்களை படிங்க, உள்ரங்கங்களை படிங்க, முழுதும் தெளிவாகும். என்னென்ன சதி அவ்வளவும் தெளிவாகும். இந்த ரியாத் கைப்பற்றப்பட்ட பிறகு அந்த ரியாதை பேஸ் பண்ணி மக்காவை கைப்பற்றினான், தாயிஃபை கைப்பற்றினான், அதுக்கு பிறகு மதீனாவை கைப்பற்றினான். 1924ஆம் ஆண்டு அல் மம்லகத்துல் அரபிய்யத்து சவுதியா என்ற ஒரு நாட்டை நிறுவினான். அந்த நாட்டுடைய அடிப்படை சட்டங்களை ஆக்கினான். முதலாவது சட்டம், இங்க இதுக்கு பின்னால எந்த ஒரு அஜமியும் குடியேற முடியாது, இது அரபியலுக்குரிய நாடு, இங்க சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்பட மாட்டாது. நீங்க தேடி பாருங்க. 2வது, இந்த நாட்டுடைய ஆட்சி சவுதுடைய பரம்பரையில் இருக்கிறோம். சவுத் ஒரு கொள்ள கோஷ்டி தலைவர். இந்த கொள்ள கோஷ்டி ஏன் உருவாக்கப்பட்டு அதே சொல்றேன், என்னால சொல்றேன். 3வது, இந்த நாட்டுடைய ஜாமியாக்கள் எதை யூனிவர்சிட்டி, இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி அவ்வளவு மதரசாக்களும், அவ்வளவு மஸ்ஜிதுகளும், அவ்வளவு இஸ்லாமிய சட்டங்களும், அவ்வளவு பத்துவாக்களும் ஆலு ஷேக் கிட்ட இருந்து வரணும். ஆலு ஷேக் என்றது முகமது பின் அப்துல் வஹாபுடைய குடும்பம். இது இந்த நாட்டுடைய அடிப்படை சட்டமா எழுதப்பட்டுச்சு. இந்த 2 பேரும் சேர்ந்துதான் இந்த ஐயாவுல் பித்தனை உருவாக்கினாங்க. மறக்கவான், இந்த ஐயாவுல் பித்தன் வரைக்கும் 4 மதுஹபுக்கு எதிராக ஒரு பேச்சு பேசப்பட்டதில்லை துனியால. இந்த ஐயாவுல் பித்தன் வரைக்கும் பரிசுத்தமான, நான் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்தின அக்கீதாவுக்கு எதிரான ஒரு அக்கீதா உயர்த்தப்பட்டதில்லை இந்த பூமியில. என்றைக்கு இந்த சவுதியாவை பிரித்தெடுத்தானோ அன்றைக்கு அதே காலத்துல 1924 ஒரு சில மாதங்கள்ல துருக்கியில அலான் செய்யப்பட்டுச்சு. இந்த துருக்கி உஸ்மானிய சாம்ராஜ்யத்துடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ற இடத்திலிருந்து விழுந்தாச்சு. இது ஒரு தனி நாடு ஆக்கப்பட்டது. இதுல கலீஃபாவா இருந்த சுல்தான் அப்துல் ஹமீத் சாமி அவர் ஜெயில போடப்பட்டார். ஜெயில லட்சக்கணக்கான உலமாக்கள் சிறை பிடிக்கப்பட்டாங்க. துருக்கியில, சிரியால, ஜோர்டான்ல, ஈராக்ல, அங்க பலஸ்தீன்ல, ஷஹரு ஹமால, இப்படியான எல்லா தேசங்களையும் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் சுட்டரிக்கப்பட்டாங்க, ஜெயில்கள் போடப்பட்டாங்க. இதுக்கு எதிராக பேசினவங்க ஒருத்தர். நாடு நாடா பிரித்து கொடுக்கப்பட்டுச்சு. ஜோர்தான் என்று, பஹ்ரைன் என்று, குவைத் என்று, துபாய் என்று, கட்டார் என்று, ஈராக் என்று உள்ள எல்லா முஸ்லிம்களுடைய பூமிகளும் துண்டு துண்டாக்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் முஸ்லிம்க மேல கை வச்சா ஒரு சாம்ராஜ்யம் பேசிக் கொண்டிருந்துச்சு. அதுக்கு பின்னால முஸ்லிம்கள மேல கை வச்சா பேசுறதுக்கு ஆள் இல்லை. ஈராக்ல 26 லட்சம் முஸ்லிம்களை கொலை செஞ்சாங்க. யாரு பேசினா? பேசுங்க. சிரியால இந்த வரைக்கும் 12 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. 1.5 கோடி மக்கள் ஆகியதா இருக்கிறாங்க. யாரு பேசினா? யமன்ல 5.5 லட்சம் பேரை கொலை செஞ்சாங்க. அந்த ஆப்கானிஸ்தான்ல 15-16 லட்சம் மக்களை கொலை செஞ்சு போட்டாங்க.
இது மாதிரி ஒவ்வொரு நாட்டையும் எடுங்கோ, கோடிக்கணக்கில் மக்கள் கொலை செய்யப்படுறாங்க. பேச கேட்க ஆள் இல்ல, கேட்க பார்க்க ஆள் இல்ல. பித்னாண்ட வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று சோதனை, அடுத்தது பலம். சோதனை இந்த காலத்துல சந்தித்தது மாதிரி உலக சரித்திரம் சந்தித்ததில்லை.